உலக தமிழ் சொந்தங்கள் உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பான வணக்கம். புது வெளிச்சம் நிகழ்ச்சியில் இன்றைய பொழுது மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். ஐரோப்பாவில் இருந்து பிரித்தானியா வெளியேறுமா இல்லையா, வெளியேற வேண்டும் என்று சொல்வதற்கு என்னென்ன காரணங்களை முன்வைக்கிறார்கள், இல்லை ஐரோப்பிய ஒன்றியத்திலேயே இருந்துவிட வேண்டும் என்பதற்கான என்ன காரணங்களை முன்வைக்கிறார்கள். இந்த இரண்டு தர்க்கங்களும் இரண்டு வாதங்களும் மனங்களில் மிகப்பெரிய குழப்பங்களை உருவாக்கி இருக்கிற ஒரு சூழலில் தமிழர்கள், தமிழ் தொலைக்காட்சியை பார்க்கின்ற எங்களுடைய நேயர்களுக்கு இது பற்றி ஒரு தெளிவினை ஊட்ட வேண்டும் என்பதற்காக இரண்டு தரப்பு வாதங்களிலும் இருக்கின்றவர்களை மீண்டும் கடந்த வாரத்தினுடைய தொடர்ச்சியாக இன்றைய பொழுது வெள்ளிக்கிழமை அழைத்து வந்திருக்கிறோம். ஆக விட்ட இடத்திலிருந்து உரையாடல் தொடங்கும். இன்றைய பொழுது நிகழ்ச்சியில் எங்களோடு இணைந்து கொள்வதற்காக சட்டத்தரணி யோகரட்னம், அதே போன்று கணக்காளர் அந்த நிலை, அவரும் இந்த எக்ஸிட் என்கிற அல்லது வெளியில் செல்ல வேண்டும் என்கிற நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய தர்மலிங்கம் புதிதாக இணைந்து கொள்கிறார். கடந்த வாரத்தில் இணைந்திருந்த எழுத்தாளர் சபா நாவலன், அவரும் வெளியேற வேண்டும் என்கிற நிலைப்பாட்டை கொண்டிருந்தாலும் அதற்குரிய காரணங்கள் மாற்றாக இருக்கிறது. இதே சந்திரன், அவர் இந்த விடயத்தில் தான் எந்த ஒரு கேம்பிலும் எந்த ஒரு முகாமிலும் இல்லை, ஆனால் ஒட்டுமொத்தமாக இதனை பார்க்க முடியும் என்கிற பார்வையோடு வந்திருக்கிறார். உமாசுதன் கடந்த வாரம் எங்களோடு இணைந்து கொண்டது போன்று இந்த வாரம் மீண்டும் உங்கள் அனைவரையும் மீண்டும் நிகழ்ச்சியில் வரவேற்றுக் கொண்டு நான் நேரடியாக கடந்த வாரத்தில் விட்ட இடத்தில் தொடங்க வேண்டும். குறிப்பாக சில விடயங்கள் சொல்லப்படுகிறது. ஐரோப்பிய ஒன்றியத்தில் பிரித்தானியா தொடர்ந்து இருக்கின்ற காரணத்தினால்தான் இலங்கை போன்ற நாடுகளிலிருந்து அகதி தஞ்சம் கோரி இந்த நாடுகளுக்கு மக்கள் வருகிற பொழுது அவர்களுடைய வழக்குகள் இங்கே முற்றுமுழுதாக நிராகரிக்கப்படுகிற பட்சத்தில் அதற்கான மேன்முறையீட்டை செய்வதற்கு ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய நீதிமன்றத்தில் செல்லக்கூடியதாக இருக்கிறது. அதன் ஊடாக தங்களுடைய வழக்குகளில் நியாயமான தீர்ப்புகள் பெற்ற பல பேர் இருக்கிறார்கள். ஆக ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருப்பது அகதிகளுக்கு பாதுகாப்பு என்கிற ஒரு வாதம். இரண்டாவதாக முன்வைக்கப்பட்ட மிக முக்கியமான வாதம், தொழில் செய்கிறவர்கள் அல்லது தொழிலாளர்களுடைய உரிமை பாதுகாக்கப்படுகின்ற வேலையை ஐரோப்பிய ஒன்றியம் தான் செய்கிறது என்கிற ஒரு நிலைப்பாடு. நீங்கள் கடந்த வாரம் இதனை சொல்லியிருந்தீர்கள் யூகரட்னம், நீங்கள் ஒரு சட்டத்தரணியும் கூட. நிச்சயமாக இந்த தொழில் முதலாவது அகதிகளை பற்றி கூறினீர்கள். அகதிகளுடைய அந்த வழக்குகள் விசாரிக்கப்படும் நிலை ஒவ்வொரு கட்டமாக செல்லும். இந்த நாட்டினுடைய உயர் நீதிமன்றத்தினுடைய முடிவை அடுத்து அவர்கள் இன்னொரு நாட்டுக்கு அனுப்பப்பட முடியுமா அனுப்பப்படக்கூடாதா என்ற ஒரு தடை அங்கே உண்டு. ஆனால் இந்த தடையை மீறி மனித உரிமைகள் என்ற அடிப்படையில் இந்த வழக்கை கொண்டு செல்லும் இடம் ஐரோப்பா. அங்கே செல்லும் பொழுது அவர்கள் பார்ப்பது மனித உரிமைகள் சட்டத்துக்கு ஊடாகவே பார்த்தால், உதாரணமாக ஒரு டோர்ச்சர், சித்திரவதைக்குள்ளான ஒருவரை அங்கே அனுப்பும் பொழுது இவருக்கு மீண்டும் சித்திரவதை அங்கே நடைபெறும். ஆகவே அந்த காரணத்துக்கு அவர் அனுப்பக்கூடாது என்று மனித உரிமைகள் கூட ஆர்டிக்கல் 2, ஆர்டிக்கல் 3, ஆர்டிக்கல் 8 என்று இருக்குது. அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது பெரும்பாலான இலங்கை தமிழர்கள் எடுத்துக்கொண்டால் பெரும்பாலான உயிர்கள் காப்பாற்றப்பட்டதும், நாடு கடத்தல் தடை செய்யப்பட்டதும், அவர்களுக்கு இங்கே குடியுரிமை கிடைத்து பெண்ஜாதி பிள்ளைகளை கூப்பிட்டு நல்லா இருக்கிறதுக்கு இந்த ஐரோப்பிய உயர் நீதிமன்றம் இருந்ததுனால தான் முடிந்தது. இல்லை என்றால் எங்களுடைய அரவாசி பேரை இப்போயே அனுப்பியிருப்பார்கள், 8-10 வருஷத்துக்கு முன்னே அனுப்பியிருப்பார்கள். அது ஒரு லாபம். ரெண்டாவது, நீங்கள் தொழில் ரீதியான உள்ள பாதுகாப்பு, இந்த மனித உரிமை சட்டத்துக்கு கீழ் இந்த தொழில் பாதுகாப்பு அநேகமாக ஒரு 10-12 வருடங்களுக்கு 99ஆம் ஆண்டுக்கு பின்பு தான் இந்த நாட்டுக்கு இந்த தொழில் பாதுகாப்பு ஒன்று வந்தது. முன்பு எல்லாம் இங்கே ஒரு அராஜகமான போக்கு, விருப்ப மன்னேரம் வேலையாளர் சட்டலாம், இவ்வளோதான் சம்பளம், வேலை செய்ய அப்போ உண்டு. இப்பொழுது இங்கே மினிமம் வேஜ், அடிப்படை சம்பளத்துக்கு குறைய கொடுக்கக்கூடாது. அது ஒழித்து கொடுக்குறார்கள், அல்லது வேறு விஷயம். ஆனால் நீங்கள் பேசி கொடுக்கும்பொழுது அடிப்படை சம்பளத்தை விட்டு குறைக்க முடியாது. ஏன்? நீங்கள் ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய அந்த சட்டங்களுக்கு கட்டுப்படுங்கள். அதுக்கு சொல்கிறேன், இது வேண்டாம், நாங்கள் எங்களோட உரிமைகளை பெறுவோம், நாங்கள் நிச்சயத்தை செய்வோம். ஆகவே இந்த பாதுகாப்பு, வேலை பாதுகாப்பு இந்த ஐரோப்பிய ஒன்றியத்தின் ஊடாகத்தான் கிடைத்தது. இங்கே உள்ள பிரித்தானியருக்கும் மறக்க வேண்டாம், வந்தவர் குடிகளுக்கு இல்லை, இங்கே உள்ள பிரித்தானியர்கள் தங்களுடைய உரிமைகள் மறக்கப்படும் பொழுது இங்கே இருந்து ஓடுகிறார்கள் ஐரோப்பிய நீதிமன்றத்துக்கு. ஏனென்றால் அங்கே தான் நீதி கிடைக்கும் என்று. ஆகவே அந்த பாதுகாப்பு இருக்கிறது. இந்த இடத்தில் நான் தர்மலிங்கம் உங்களிடம் வருகிறேன். நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் எங்களோடு புதிதாக இணைந்து கொள்கிறீர்கள். நீங்கள் ஒரு கணக்காளர் என்று நீங்கள் சொல்கிறீர்கள். இப்போதும் இவர் சொல்கிறபடியும் இந்த பாதுகாப்பெல்லாம் இருக்கிறது. குடிவரவாளர்கள் சமூகம் என்று கூறக்கூடிய எங்களுக்கு இந்த மனித உரிமை சார்ந்த பாதுகாப்பு, தொழில் சார்ந்த பாதுகாப்பெல்லாம் இருக்கிறது. அப்படி இருக்கிற பொழுது வெளியே போகத்தான் வேணும் என்று நீங்கள் ஏன் சொல்கிறீர்கள்? கட்டாயமாக வெளியே போக வேண்டும் என்று சொல்ல முடியாது. ஏனென்று சொன்னால் இப்போ இருக்கிற நிலவரத்தை நாங்கள் பார்க்கல, எங்கட பிரிட்டிஷில் இருக்க இக்கானமி கொஞ்சம் வீக்காக இருக்கிறது. அப்போ எல்லாத்துக்கும் நாங்கள் காசு செலவழித்து கொண்டு இருக்க இயலாது.
அப்போ நாங்கள் வந்து இப்போ இன்னும் ஒரு 5 வருஷம் நாங்கள் போனால்தான் எங்களோட எக்கனமியை நாங்கள் கொஞ்சம் டெவலப் பண்ணக்கூடியதாக இருக்கும். அப்போ நாங்கள் இப்போ இதில் அது அதிகம் மினக்கட்டு கொண்டிருந்தால் இப்போ போகிற வைக்கும் நாங்கள் செலவழித்து கொண்டிருந்தால் முடியாது. இப்போ அதுதான் முதல் நீங்கள் பார்த்துருப்பீர்கள் 350 மில்லியன் எவ்ரி வீக் நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணி கொண்டிருக்கிறோம் என்று. சாரி, அது தவறு. சென்ற வாரத்தில் நைஜல் ஃபராஜே தன் வாயால் கூறிவிட்டால் 350 மில்லியன் ஒரு வீக் என்பது தவறு. 221 அதில் 50% திரும்பி யூகேக்கு வருகிறது. அதை அவர்களே ஏற்றுக்கொண்டு எப்படி பார்த்தாலும் 10 பில்லியன் எங்களுக்கு ஒரு வருஷம் கோஸ்ட் பண்ணுது. ஆனால் இதை விட ஒரு நாங்கள் கணக்கில் கொள்ளையில் 1.6 ட்ரில்லியன் நாங்கள் ஏற்கனவே பரோ பண்ணியிருக்கிறோம். அது இந்த இன்ட்ரெஸ்ட் வந்து பெர் டே ஒரு நாளைக்கு 50 மில்லியன் நாங்கள் கட்ட வேண்டி இருக்குது. அப்போ இப்போ ரெண்டையும் நாங்கள் கூட்டும்பொழுது எங்களுக்கு கிட்டத்தட்ட 20 பில்லியன் எங்களுக்கு இது துண்டு உள்ள தொகையாக இருக்கிறது. இப்போ கடைசியாக டேவிட் கேமரன் கதைக்கும் போது என்ன சொன்னேன்னா 20 to 40 பில்லியன் பிளாக் ஹோல் வேற போகுதுண்டு. அதை நான் வெளியேறினால் பிள்ளையான புள்ளி விவரம் 2014 ஆண்டு வரைக்கும் வந்து 31.2 பில்லியன் வந்து EU இமிகிரண்ட்ஸால் வந்து வந்திருக்குது. EU இமிகிரண்ட்ஸுக்கு செலவழித்த காசுடைய வந்து 28.2 பில்லியன். ரைட், சாரி, இது வந்து 2014 ஆண்டு மட்டும். ஸோ அந்த கண்ட்ரிபியூஷன், ஃபிஸ்கால் கண்ட்ரிபியூஷன் வந்து இமிகிரண்ட்டால் வந்து ஃபிஸ்கால் கண்ட்ரிபியூஷன் அப்ராக்சிமேட்லி ப்ளஸ், அதாவது கூடுதலாக வந்திருக்கு 2.5 பில்லியன். ஸோ நீங்கள் சொல்கிற புள்ளிவரம் முழுக்க சரி, நீங்கள் சொல்ல முதலாவது புள்ளி வரதுக்கு நான் வரேன். உங்களுக்கு வருவதற்கு முதலாவது நீங்கள் சொல்றீங்க இந்த 10 பில்லியன் கதை இருக்கு தானே. முதல்ல வந்து இந்த 350 மில்லியன் கதை மிக பரவலாக ஓடிக்கொண்டது. நாங்கள் ஒவ்வொரு வாரமும் 350 மில்லியனை கொடுத்து கொண்டிருக்கிறோம் என்று மீண்டும் சொன்னார்கள். கடைசியாக கேட்கப்பட்டது கொடுக்கிறது சரி, அதனால் உங்களுக்கு எவ்வளவு வருகிறது என்று கேட்ட பொழுது மௌனம் இருந்தது. கடைசியாக இப்போது அதற்கு பதில் வந்திருக்கிறது. நைஜல் ஃபராஜ் இப்போது சொல்லுகிறார்கள் இல்லை, வருடாந்தம் 10 பில்லியன் பவுண்ட்ஸ் நாங்கள் ஐரோப்பாவுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறோம். அந்த காசு வந்தால் அந்த காசை அப்படியே கொண்டு போய் நேஷனல் ஹெல்த் சர்வீஸ்ல போட்டு NHSல போட்டு அதை பில் பண்ணிடலாம் என்று சொல்கிறார். இப்போது இருக்கக்கூடிய கேள்வி, இது நடக்குமா என்பதுதான். இதே சார் நீங்கள் சொல்லுங்க. அதாவது இதனுடைய பப்ளிக் டெட், பொது கடன் 1.58 ட்ரில்லியன். இந்த 1.58 ட்ரில்லியன் இந்த ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து இங்கே வந்த மக்களால் வந்தது இல்லை. யார் உருவாக்கணும் இந்த டெட்? எப்படி பட்ஜெட்? மல்டிநேஷனல் கோஆபரேஷன். அதாவது இந்த கோஆபரேட் டாக்ஸ் கட்டாமல் இந்த நாட்டில் ஏமாத்திரம் எத்தனை பேர் இருக்காங்க. ஈவன் கூகுள் பிரச்சனை அண்மையில் வந்து. சரி, இப்போ வாருங்கள். இப்போ சொல்லுங்க தர்மலிங்கம், நீங்க சொல்லுங்க. அதுல நீங்கள் வந்து பிரித்தானியா வெளியேற வேண்டும் என்று தானே சொல்கிறீர்கள். தெளிவாக தானே இருக்கு. இப்போது இவர்கள் சொல்கிறார்கள் இந்த கடன் வந்து குடிவரவாளர்களினால் வரவில்லை, பெரும் கம்பெனிகளால் வந்திருக்கிறது என்று சொல்கிறார்கள். அப்போது கம்பெனிகளால் வந்த கடனுக்கு நீங்கள் வெளியேறுவது எப்படி தீர்வாக இருக்க முடியும்? இல்ல, பட்ஜெட்ல வந்து ஷார்ட் ஃபால் வரிகளை பரோ பண்றோம் நாங்கள். ஏன் பரோ பண்றோம்? ஷார்ட் ஃபால் என்ன வருது? ஷார்ட் ஃபால் எக்ஸ்பெண்டிச்சர் மோர் தென் தி இன்கம். அப்ப அந்த காசை வந்து டாக்ஸ் தானே வேற வரணும். டாக்ஸ் வேற இல்ல. மல்டிநேஷனல் கோஆபரேஷன் நான் திருப்பி வரேன். இந்த வருஷத்துக்கு எங்களுக்கு வந்து நேஷனல் இன்கம் ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 680 பில்லியன் கிடைக்குது. இந்த 680 பில்லியன்ல 1/3 கிட்டத்தட்ட 220 பில்லியன் நாங்கள் ஹெல்த்துக்கு செலவழிக்கிறோம், NHSக்கு போகிறது. அப்ப மிச்ச காசுல தான் நாங்கள் மிச்ச எஜுகேஷன் மற்ற எல்லா செலவுகளையும் நாங்கள் கவர் பண்ண வேண்டி இருக்குது. இந்த NHSக்கு இவ்வளவு காசு போறதால பட்ஜெட் செலவு குறைக்கிறதுக்கு NHSல காசு பண்றீங்க அப்படியா? இல்ல, NHS பட்ஜெட் அவ்வளவு ஹையா இருக்கு. இன்னைக்கு நீங்க பார்த்திருப்பீங்க, ஷரிங் ரோஸ் ஹாஸ்பிடல் க்ளோஸ், ஈலிங் ரோட்வே ஹாஸ்பிடல் க்ளோஸ், another hospital going to be in East London going to close. அப்ப இங்க வேலை செய்யற டாக்டர்ஸ் நர்ஸ் எல்லாமே நடக்க போகுது. அப்ப அங்க இருக்க பேஷண்ட் எங்க போறது? ஏன் க்ளோஸ் பண்றீங்க? நீங்க முதல் லைப்ரரி க்ளோஸ் பண்றீங்க. இன்னைக்கு ஏன் க்ளோஸ் பண்ணப்படுது லைப்ரரி? ஒரு விஷயம் தெரியுமா? மல்டிநேஷனல் கோஆபரேஷன்ஸ் வந்து ஆஃப்ஷோர்ல வச்சிருக்காங்க. சொல்ல முடியும். நாட்டில காசு பிரச்சனை இருக்கிறது நீங்க எல்லாரும் அக்செப்ட் பண்ண முடியும். முதல் அதான் பிரச்சனை வந்துடுது. ஏன் வந்து அதுக்கு என்ன தீர்வு? சரி சொல்லுங்க, நீங்க சொல்ல முடியும். இவ்வளவு பிரச்சனை இருக்கு. சரி, இப்ப இவ சொல்லுங்க, IMF சொல்லுறது, பேங்க் ஆஃப் இங்கிலாந்து சொல்றாரு, அவர் சொல்றாரு, இவர் சொல்றார். இவையெல்லாம் சொல்ல வச்சது இந்த அரசாங்கம் தான். அவைதான் சொல்றது, அவே சொல்லி இல்லை, அவையை சொல்ல வச்சது அரசாங்கம். ஏனென்றால் உங்களுக்கு நடுவே தெரியும், இப்போ நாங்கள் பிரிட்டிஷ் விட்டு விலகினம் என்றால், EU விட்டு நாங்கள் பிரிட்டிஷ் விலகினம் என்றால் we are better off, but not short run, it will take a long run. பட் இருந்தோம் என்று சொன்னால் இப்போ அரசாங்கத்தை இருக்கவே சந்தோஷம். ஏன்னா இப்போ நடக்க போகுது. அப்போ அவையை வந்து நாங்கள் திட்ட மாட்டோம் ஒரு நாளும்.
இப்போ அவர் சொல்லின மாதிரி உங்களுக்கு ஷாப்பிங் கோர்ஸ் கூட போகுது, அந்த கோர்ஸ் கூட போகுது, இந்த கோர்ஸ் கூட போகுது, இங்க டாரிஃப் உண்டாக போகுது, எல்லாம் நடக்க போகுது. ஆக இந்த பட்ஜெட்ல இருக்கக்கூடிய அந்த குறையை யூரோப்புக்கு இப்போ அதுக்கு கொடுக்கக்கூடிய மெம்பர்ஷிப்பை மற்றும் அதுக்கு செலவு பண்ண அந்த 10 பில்லியன் வாரதால சேவ் பண்ணிட முடியும் நீங்க நினைக்கிறீங்க? எத்தனை % அது வந்து குறைக்கும்? கட்டாயம் குறைக்கும். அதுல ஒரு கொஞ்சத்தை குறைக்கும். நாங்கள் பரோ பண்ண தேவை இல்ல. நாங்கள் பரோ பண்ற காசுக்கு இன்ட்ரெஸ்ட் 50 மில்லியன் கட்டுறோம் ஒரு நாளைக்கு. சரி, இப்போ சொல்லுங்க. நான் நீங்கள் என்ன சொல்றீங்க? நீ ஒரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் இந்த 10 பில்லியன் பற்றி கேட்குறீங்க. நீங்கள் சொல்கிற மல்டிநேஷ்னல் கோஆப்ரேஷன், ஸ்டார்பக், T-Mobile, பெரிய இன்டர்நெட் கம்பெனிஸ், கூகுள், இவை வந்து ஆஃப் ஷோர்ன்னு சொல்லி டேக்ஸ் இல்லாத நாடுகளில் இந்த அரசாங்கத்தினுடைய ஆதரவோடு வச்சுக்கூடிய காசை நீங்கள் எடுத்தால் உலகத்தின் எக்கனமியை, பிரிட்டிஷ் மட்டும் இல்லை, உலகத்தினுடைய எக்கனமியை 10 வருஷத்துக்கு ரன் பண்ணலாம். ஸோ நீங்கள் என்ன சொல்கிறா கவர்மெண்ட்டை அவனை டேக்ஸ் பண்ணிட்டு கேடுங்க. அதை விட்டுட்டு அப்பாவி இமிகிரண்ட்ஸ் தாக்குதல் நடத்தாங்க. இதான் எங்களோட கேள்வி. நீங்கள் நடத்துகிற தாக்குதல்னு சொன்னால் அப்பாவிகளாக இங்கே வந்து வேலை செய்கிறாங்கள, நீங்கள் கஷ்டப்பட்டு உடல் உழைப்பால் வேலை செய்கிறாங்கள மேலே தாக்குதல் நடத்தி இந்த மல்டிநேஷனல் களவெடுக்கிற பெரிய களவெடுக்கிற மல்டிநேஷனல் கோஆபரேஷன் தான் பாதுகாக்கிறீங்க. அது என்ன காரணம் சொன்னால் அவை வந்து இந்த யூகேல ரெஜிஸ்டர் பண்ணப்படையில. என்ன காரணமாயும் இருக்கலாம். இல்ல என்ன காரணம் நீங்க என்ன காரணம் என்ன காரணம் சிஸ்கோ இருக்கிற காசு மட்டும் யூகேனுடைய எக்கனமி 5 வருஷத்துக்கு ரன் பண்றது காரணம் சொல்றாங்க. அதுக்கு என்ன காரணம் பண்றது எங்களுக்கு தேவையில்லை. இதுக்கு ஒரு காரணம் இருக்குன்னு சொன்னால் இந்த காரணத்தை நிவர்த்தி செய்ய சொல்லி அரசாங்கம் யாரோ அந்த அரசாங்கத்தை கேளுங்க. அதுதான் நாங்கள் சொல்றோம். அரசாங்கத்தை கேளுங்க, ரோட்ல இறங்கோ, போராட்டம் நடத்துங்க. இதை விட்டுட்டு நீங்கள் என்ன செய்றீங்கன்னு சொன்னால் அந்த அப்பாவி இமிகிரண்ட்ஸுக்கு மேலே அவன் பஸ்ஸில் போகிறான், காரில் போகிறான், நடந்து போகிறான்னு சொல்லி நீங்கள் தாக்குதல் நடத்தினால் அது எங்களுக்கு மேலே ரெஃப்யூஜிஸ்க்கு மேலே தாக்குதல் நடத்துகிற மாதிரி தானே. சரி, இந்த இடத்துல பொருளாதாரம் பற்றிய விஷயத்தை நீங்கள் தொட்டுறீங்க. ஒரு பொருளாதாரம், இது உண்மையில் இந்த பொருளாதாரம் காரணமாக இவ்வளவு நடக்குதுன்னு சொல்லி ஒரு நீங்கள் சொல்லுங்கள். இதை சிந்திருக்கோம். நிச்சயமாக இந்த இவர் கூறியது பரோ பண்ணுறோம் எல்லாம் சரி. இந்த பரோ பண்ணுறதுக்கும் ஐரோப்பாவில் இருந்தவர்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. இந்த பரோயிங் ஏற்கனவே துவங்கிவிட்டது முதலாவது. ரெண்டாவது, ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து வந்தவர்கள் இந்த கான்ட்ரிபியூஷனை விட்டுட்டு தான் நாங்கள் இவ்வளவு செலவுன்னு கதைக்கிறோம். அது முன்னுக்கு நாங்கள் முதல் பாகத்தில் பார்த்துருந்தோம். அடுத்ததாக இந்த டேக்ஸ் கட்டாமல், டேக்ஸ் கொடுக்காமல், டேக்ஸ் எவேடஸ், அப்படி எப்படியும் சொல்லலாம், எவேடஸ், இவர்கள் எல்லாம் எந்த நாடுகளில் ஒழிச்சிருக்கிறார்கள்? இந்த ஐரோப்பிய ஒன்றியம் தவிர்ந்த நாடுகளில். இது ஏன் தெரியுமா? ஐரோப்பிய என்னத்துக்கு என்றால் இவர்களை இலகுவாக கொண்டு வர முடியும். அரெஸ்ட் வாரண்ட், யூரோப்பியன் அரெஸ்ட் வாரண்ட் கொடுத்து வரலாம், அதுகளுக்குள்ள தப்பி கொண்டு போயிருக்கிறேன். ஆகவே இது வந்து ஐரோப்பிய ஒன்றியத்துக்கும் இந்த இதுக்கும் சம்பந்தமே இல்லை. ஆக இந்த பொருளாதார பிரச்சனைக்கு குடிவரவாளர்கள் காரணம் என்பது ஒரு திணிக்கப்பட்ட வாதம் என்று நீங்கள் சொல்லலாம். இந்த ஐரோப்பாவிலிருந்து வரக்கூடிய இங்கே இப்போ கட்டுமான தொழில்கள் ஈடுபடக்கூடிய இந்த தொழிலாளர்களினால் இந்த நாட்டினுடைய பொருளாதாரம் வீழ்ந்ததாக காட்டப்படுவது இப்படி என்று நீங்கள் சொல்கிறீங்க. நீங்கள் என்ன சொல்றீங்க? இன்றைக்கு காலம் இந்த காலம்புற ஆஸ்போர்ன் சொல்றார், இப்படி நாங்கள் வழியில் வலிக்கிட்டோம் என்றால் இல்லை 2% இன்கம் டேக்ஸ் கூடும். ஆனால் 2% இன்கம் டேக்ஸ் கூட தேவையில்லை. ஏன்னா இங்கே 7 லட்சம் பேர் இங்கே இருக்கு, நம்ம அவையில் வெளியில் போகிறது இல்லை. இதெல்லாம் இந்த புள்ளி விவரங்கள் எல்லாம் பிள்ளைன்னு நான் சொல்கிறேன். அவர் எப்படி 2% கூடுவன்னு சொல்லுவாரோ. அவர் கூறினது 15 பில்லியன் டேக்ஸ் ரைஸ் ஆலையும் 15 பில்லியன் வந்து ஒன்று வரிய கூட்டுறது, மற்ற செலவினத்தை வெட்டி 30 பில்லியன் ஹோல், அதுக்கு 2 பென்ஸ் 3 பென்ஸ் 5 பென்ஸ் வீதம் எடுக்கிறோம்னு சொல்லி. அது வந்து அவரும் கூறுற ஒரு எண்ணிக்கை தான். ஆனால் அது அவர் என்ன கூறுறாருன்னா, இவர்கள் இங்கேருந்து போனால் இவர்களினால் வேறு லாபம் எங்களுக்கு இல்லாமல் போவதனால் ஏற்படுகிற அந்த துண்டு விழுவதை நிரப்புவதற்கு நான் இப்படி செய்ய போகிறேன். அது எந்த அளவுக்கு சரிபில்லை என்பதை நான் சரியா. அது வந்து ஃபியர் ஃபேக்டர். ஏன்டா இங்க இருக்க 7 லட்சம் ஐரோப்பியர் போக போறது இல்லை, அவை பிள்ளைகள் இங்க படிக்கணும், இது வார ஆக்கள் தான் நிப்பின மொழிய இங்க இருக்கிறார்கள் போக போறது. இதுல இந்த ஐரோப்பாவிலிருந்து வந்தவர்களை பற்றி கூறும்போது உதாரணமா நீங்கள் இலங்கை போன்ற நாடுகளிலிருந்து வந்தவர்கள் மாதிரி எடுத்துக்கொள்ளாதீங்க. காரணம், இலங்கை இந்தியாவிலிருந்து வந்தவர்கள் குடும்பத்தோடு பிணைப்பானவர்கள், வந்தா தன்னுடைய பிள்ளை அந்த எல்லாரையும் கொண்டு வந்து இங்கே படிப்பேன். ஐரோப்பியாவிலேருந்து வரவங்களை நீங்கள் கவனமாக கவனிப்பாங்க. தனி ஒரு வேனில் 5-6 ஆம்பளைகள் வருவார்கள், வேலையை செய்து போட்டு போயிடுவார்கள். அவர் போய் வந்து கொண்டு எங்களை மாதிரி நிரந்தரமாக இருப்பதில்லை. சில இடங்கள் ஜெர்மனி தான் உலகத்திலேயே 2வது மிக அதிகமான இருக்கு நாடு ஜெர்மனி. ஜெர்மனி தான் நாங்கள் கூட போயிடும். அந்த ஜெர்மனிக்கு இன்றைக்கு இங்கே இருக்கிற இமிகிரண்ட்ஸ் எல்லாம் வந்து இங்கே கட்டிட வேலை செய்ய போலந்துலேருந்து ஜெர்மனிக்கு போய் கட்டிட வேலை செய்கிறது சரியான ஈஸியான விஷயம்.
அவே அங்கே போயிடும். அது நீங்கள் இங்கே யூரோப்பியன் விசா பாஸ்போர்ட்டை வச்சுக்கொண்டு ஈஸ்டர்ன் யூரோப்பியன் ஆக்கள் இருக்க முடியாது, இசிசிக்குள்ளே இல்லாத ஆக்கள் இருக்க முடியாதுன்னு சொன்னால போகத்தான் வேணும். அதோட ஒரு வழி இல்லை. இப்போ என்ன காரணத்துக்காக இந்த ஹாஸ்பிட்டல்களை நீங்கள் மூடுகிறீர்கள்? மல்டிநேஷனல் கார்பரேஷன் கலவரத்தோடு போய் வெளியில் வச்சு காசு வச்சிருக்காங்க. இல்லை அப்படி நாங்கள் எல்லாரும் அக்ரி பண்ணிட்டு திருப்பி அக்ரி பண்ண வேணும். அந்த இன்னும் விளக்கம் தாரம் என்னத்துக்காக நாங்கள் இந்த ஹாஸ்பிட்டல் மூடுறோம், என்னத்துக்காக லைப்ரரி மூடுறோம், என்னத்துக்காக ஒன்று சுருக்கி கொண்டு வர்றோம்ன்றது பணம் இல்லாத காரணத்தால் வடிவாக அந்த பணம் இல்லாமல் போனதுக்கும் இந்த பணம் இல்லாமல் போனதற்கும் ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து இந்த குடிவரவர்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? அந்த சம்பந்தம் என்ன சம்பந்தம்? மணியை பொறுத்தமல்ல, இது என்னுடைய காசு, உங்களோட காசு இல்ல, எல்லாம் ஒரு காசு தான். அவர்கள் அதிகமான வருமானத்தை இந்த நாட்டில் அதிகமாக கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார் என்கிற புள்ளிவிவரத்தை முதலில் சொன்னிருக்கிறார். அவர்கள் இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்துக்கு அதிகமாக பொருளை கொண்டு வந்து சேர்த்த பிறகு நீங்கள் அவர்கள் தான் வீழ்ச்சிக்கு காரணம் என்று முற்றுமுழுதாக மறுக்கிறேன். என்னன்னு சொன்னால் இன்றைக்கு கடைசி லேட்டஸ்ட் நியூஸ் என்ன சொல்றது என்றால் 23ஆம் தேதி ஜூன் மாதம் நாங்கள் பிரிட்டிஷ் வந்து யூகே யூவை விட்டு விலகுமா இருந்தால் ஜெர்மனியும் பிரான்சும் முதல் கவலைப்படுற நாடா இருக்கும். ஏனென்றா இது தேர்ஸ் நோ மோ ஈயூவா இருக்க போகுது. நீங்க இருந்து பாருங்க, கட்டாயம் நாங்கள் ஈயூ வெளிக்கிட்டால், ஈயூ விட்டு யூரோப்பியன் நாங்கள் பிரிட்டிஷ்காரன் வெளிக்கிட்டால் ஜெர்மனியும் பிரான்சும் வெளிக்கிட தயார். எனக்கு முதலாவது கேள்விக்கு முதலாவது கேள்விக்கு நீங்கள் விளக்கம் சொல்லுங்கள். முதலாவது கேள்விக்கு இல்லை, இந்த விடயம் நாங்கள் தெளிவுபடுத்த வேண்டும். இப்போது நீங்கள் சொல்கிறீர்கள் பிரித்தானியாவில் பணம் இல்லை, வரவு செலவு திட்டத்தில் பாதிப்பில் மிகப்பெரிய ஒரு பற்றாக்குறை விழுகிறது, துண்டு விழுகிற தொகை அதிகரித்து போகிறது, பிளாக் ஹோல் என்று சொல்லுகிற அளவுக்கு வந்திருக்கிறீர்கள். அதனால் வைத்தியசாலையை மூடலாம், பாடசாலைகளை மூடலாம், எதனை வேணாலும் மூடிவிடலாம், வயோதிபர்களுக்கு கொடுக்கக்கூடிய கொடுப்பனவை நிறுத்தலாம், மருந்து பொருட்கள் நிறுத்தலாம், உளவியல் தேவைகளுக்கு போகின்றவர்களுக்குரிய நாட்களை குறைக்கலாம், எதுவும் செய்யலாம் என்கிற நிலை அளவுக்கு காசு இல்லை என்று சொல்கிறீர்கள். அவர்களுக்கும் போலந்து போன்ற நாடுகள் இருந்து வந்து இங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் வேலைகளில் இங்கே செய்கின்றவர்களுக்கும் என்ன சம்பந்தம் என்று சம்பந்தம் என்று சொன்னால் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய காசு நாங்கள் மாதமும் கிழமை கொடுக்கணும். ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு கொடுக்க வேண்டிய காசு இவர்கள் கொடுக்கிற காசு எப்படி போகுது, என்ன வழியில போகுதுன்னு தெரியாது. ஆனா இங்க நீங்கள் சில வழிகள் மட்டும் தெரியும். நீங்கள் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு கொடுக்கக்கூடிய காசு தான் பிரச்சனை என்று சொல்கிறீர்கள். இந்த குடிவரவாளர்கள் பற்றி பேசவில்லை, அது சைடு எஃபெக்ட். ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு நீங்க காசை கொடுத்து விட்டு சும்மா இருக்கல தானே, அதுல உங்களுக்கு லாபம் வருது தானே. ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு நீங்கள் கொடுப்பதா பிரச்சனை, இது கொடுக்கறாங்க ட்ரெஷரியில இந்த காசு, ட்ரெஷரிக்கு அங்க இந்த காசு வர போறல, அப்பதான் ஒரு ஃபண்ட் மாதிரி சொல்லி இந்த ஐ மீன் அக்ரிகல்ச்சர் இந்த விடயத்தில் இதே நீங்கள் என்ன சொல்றீங்க? போது ஒரு மிக முக்கியமான ஒரு விடயம், நான் இவர் சொல்லல, நாங்கள் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு காசு கொடுக்கிறோம், யாரும் உண்டியலில் காசு போடுவதில்லை இல்லையா? இது பிரித்தானிய அரசாங்கம் உண்டியலில் கொண்டு போய் காசு போட்டுவிட்டு போகவில்லை. ஒரு சிங்கிள் மாவட்ட வர்த்தகத்துக்காக ஒரு ஃபீயை அவர்கள் பே பண்ணுகிறார்கள், அதன் ஊடாக அவர்களுக்கு வருமானம் வருகிறது. இல்லாவிட்டால் இத்தனை வருடங்கள் அவர்கள் செய்திருக்க போவதில்லை. இதுவே நட்டமாக இருந்தால் இன்று இருக்கக்கூடிய பிரதமர் அதில் தொடர்ந்து இருக்க வேண்டும் என்று சொல்ல போவதில்லை. அந்த புள்ளிவிவரம் மறைக்கப்படுகிறது, அல்ல அந்த தகவல் மூலியமாக சொல்லப்படுகிறது. நீங்கள் என்ன சொல்றீங்க? முதலில் அவர் கூறிய ஒரு விடயத்தில் வந்து, அதாவது இந்த பட்ஜெட் டெபிசிட், அது 2016 2017 வரைக்கும் உள்ள அவங்க அந்த ஃபோக்கஸ் பண்ணதன்படி 56 பில்லியன் மட்டும்தான், கணக்கே இல்லை. இன்றைய காலம் ஒரு நியூஸ் வந்ததுன்னு சொன்னால், சப்போஸ் இந்த பிரித்தானியா இதிலிருந்து வெளியேறினால் ஒரு ஆட்டம், இந்த நிதியியலில் ஒரு ஆட்டம் கொண்டு வரும். அதை ஒரு சமப்படுத்துவதற்காக 3.5 பில்லியன் பவுண்ட்ஸை வந்து இவர் பேங்க் ஆஃப் இங்கிலாந்து மைக் கார்னி அவர் வந்து வங்கிகளுக்கு கொடுக்கின்றார். அதாவது அந்த மணி, அந்த என்னன்னு சொன்னால் லிக்விடிட்டி, சரி, அதில் பிரச்சனை வரக்கூடாது, காசு அங்கே வேணுமென்ற விஷயத்தை சொல்லியிருந்தார். இதில் ஒரு ஆச்சரியமான விடயம் என்று சொன்னால், இப்போ நீங்கள் பார்த்தால் எக்ஸ்போர்ட், இந்த நாட்டிலேருந்து மெயின் எக்ஸ்போர்ட் வந்து ஜெர்மனி தான் போகுது, 10.8 வீதம், யுஎஸ்க்கு 10.4 வீதம். இந்த இம்போர்ட் வந்து கூட, இம்போர்ட் வந்து ஜெர்மனியிலிருந்து 14.9, சைனாவிலிருந்து 9 வீதம். நீங்கள் வந்து ஆட்சியில் ஏற்படும் குறைபாடுகள், இண்டஸ்ட்ரி இல்லை, பெரிய அளவில் வளர்ச்சி இல்லை, இந்த பிரச்சனை எல்லாத்தையும் கொண்டு போய் இமிகிரேஷனில் மட்டும் போடுற விஷயம். அவங்களால வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், அவர்கள் சொல்கிறபடி உதாரணம் பார்த்தீங்கன்னா, அக்ரிகல்ச்சர் வந்து 1.5 வீதம் தான் ஜிடிபியில், இண்டஸ்ட்ரி வந்து 18.8 வீதம், சர்வீஸ் செக்டார் 79.7, அதுலேயும் முக்கியமாக இந்த ஃபைனான்சியல் சர்வீஸ் செக்டார் அது 14.5 வீதம். இந்த ஃபைனான்சியல் சர்வீஸ் செக்டாருக்குள்ளே வந்து இந்த போலந்துக்கார வரமாட்டாங்க.
இந்த கூடுதலான இண்டஸ்ட்ரிகளே வரமாட்டாங்க, அக்ரிகல்ச்சர்லேயும் வரமாட்டாங்க. அப்போ என்ன பாதிப்பு? பிரித்தானியனுடைய பொருளாதாரத்துக்கு இந்த மெயின் இதில் வந்து எங்கே இவர்களால் பாதிப்பு ஏற்படுது. இந்த வாதம் ஏன் சொல்லப்படுகிறது? அப்படியாக இருந்தால் இப்போது சொல்லப்படுகிற இந்த தகவல்களின் அடிப்படையில் சர்வீஸ் செக்டர், அது தவிர ஃபினான்ஷியல் சர்வீஸஸ் தான் மிகப்பெரிய வருமானம் வருகிறது என்று சொன்னால், ஏன் இந்த பிரச்சனையையும் நீங்கள் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு 350 பில்லியன் கொடுப்பது அல்லது 10 பில்லியன் செலவழிப்பது என்பது ஒன்று, அது இருக்கட்டும். ஆனால் இந்த ஐரோப்பாவிலிருந்து குடிவரவாளர்கள் அதிகமாக வந்துவிட்டார்கள் என்கிற விடயத்தை இந்த பொருளாதார குறைபாட்டோடு ஏன் முடிச்சு போடுகிறது இந்த எக்ஸிட் கேம்ப்? சரி, இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், 6 மாதத்துக்கு முன்னும் உங்களுக்கு வடிவே தெரியும், பார்லிமெண்ட்ல முதல் தரமாக டேவிட் கேமரன் அனௌன்ஸ் பண்ணது என்னன்னு சொன்னால், நாங்கள் ஈக்கு கொடுக்குற காசு இருந்து எங்களுக்கு கிடைக்கிற காசு பார்க்க கூட. Therefore, அவர் அன்றைக்கு சொன்னது, நாங்கள் we are putting a bomb under the British government சொல்லி, we are leaving EU and கம்ப்ளீட்டாக சொல்லிட்டார். இன்றைக்கு என்ன சொல்றார்? ஐயோ லீவ் பண்ணாதேங்கோ, லீவ் பண்ணா எனக்கு பிரச்சனை இருக்குது, தயவு செய்து இருந்து கொள்ளும் கொண்டு எல்லாரையும் தூண்டி போடுறாரு. அதுதான் எல்லாரும் கதைக்கிறேன் ஒழிய உண்மையான சிச்சுவேஷன். இன்றைக்கு கூடி நான் ஒரு டாக்ஸ்ல வேலை செய்ய கதைக்கிறேன், எங்களுக்கு ஊறிப்பட்ட வேலை இருக்கு, பெட்டர் வி லீவ் ஃப்ரம் பிரிட்டிஷ் கவர்மெண்ட், லீவ் ஃப்ரம் தான் சொல்றேன். டேவிட் கேமரன் இந்த விடயத்தை ஆரம்பித்து வைத்தவர்களே, கடந்த தேர்தல் பொது தேர்தலின் பொழுது அவர்தான் இந்த எழுதியிருந்தார்கள். உண்மையில் இந்த ஐரோப்பாவில் இருந்து விலக வேண்டும் என்கிற கருத்தை கொஞ்சி குலாவி வழியில் இதுல ஒரு விஷயம் தெரியும்னு சொன்னால், டேவிட் கேமரன் அச்சுறுத்துறது வந்து கோஆபரேட்ஸ். அத்தோடு அவருடைய சொந்த கட்சி உறுப்பினர்கள் 57 பேர் அவருக்கு எதிராக நிற்கிறாங்க. அடுத்தது இதில் எக்ஸ்போர்ட்ன்ற ஒரு விஷயத்தை நாங்கள் தொட்டு பார்க்கணும். நாங்கள் நெடுக அங்கே கொடுக்குறோம்னு சொல்கிறீங்க. எக்ஸ்போர்ட், பிரித்தானியாவுடைய எக்ஸ்போர்ட் 50% போவது ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு. இதை யாரும் மறக்க முடியுமா? மறக்க முடியும். 50 வெளியில் வந்தால் அந்த காசு அந்த 50%. அதுக்கும் எங்களுக்கு அருகில் உள்ள நாடுகள் நீங்கள் புதிய டேக்ஸ் கட்ட தேவையில்லை, ஃப்ரீயாக போயிட்டு பிஸ்னஸ் செய்துட்டு வரலாம். இதில் இந்த வெளிக்கிட்டால் இந்த 50% கொண்டு சைனாவுக்கு போகிறீங்களா, இந்தியா கொண்டு போகிறீங்களா? சைனாவுக்கும் இந்தியாவுக்கு நீங்கள் போவதுக்கும் சும்மா வேண்ட முடியாது. நீங்கள் அவர்களோடு வர்த்தக ஒப்பந்தம் செய்யணும். எந்த அடிப்படையில் எத்தனை வருஷம் ஒரு ஒப்பந்தம் செய்ய முடியும்? அப்போ நீங்கள் உதாரணமாக 23ஆம் தேதி சரி வந்து ஜனவரி மாதம் 17ஆம் தேதி பிரிஞ்சு விடுத்தான்னு சொன்னால், இந்த 50% ஏற்றுமதியை எங்கே தோளில் வச்சுக்கொண்டு சைனாக்காரன் ஸ்டீலை கூட செய்து இந்த நாடுகளுக்கு தள்ளினதுனால இங்கே உள்ள ஸ்டீல் இண்டஸ்ட்ரி விழுந்த மாதிரி இங்கே உள்ளது நீங்கள் தண்டோரா போட்டுக்கொண்டு தெரியும் வேண்றியாண்டு மற்ற நாடுகள் தெரியும். ஏனென்னா 50% அவுட். அப்படி நீங்கள் அப்படி சொல்கிறீங்க. இப்போ இந்த ஒப்பந்தங்கள் செய்கிறதுக்கு நாளடைக்கும் உண்டு. அப்போ சுவிட்சர்லாந்து, நோர்வே எல்லாம் என்ன ஒப்பந்தத்தில் அவையில் எக்ஸ்போர்ட் பண்ணினோம்? இன்றைக்கு காலமாக அவையில் செய்யணும் மன்னிக்கவும் அது மட்டும் இல்லை. இன்றைக்கு பிரிட்டிஷ் ஹோம்ஸ்கூல்ஸ் மூட்டினதால 11,000 பேருக்கு வேலை. இதுக்கும் இந்த நாட்டு நடக்கும் சம்பந்தம் இல்லை. தினம் எங்களுக்கு வேலை இழந்து கொண்டு தான் நாங்கள் இருக்கிறோம். இப்போ டாடா கம்பெனியில வந்து ஸ்டீல் ஃபேக்டரியில கிட்டத்தட்ட 4,000 பேர், எத்தனை பேர்? 4,000 பேர் வேலை இழந்து, 5,000 பேர் கிட்ட வேலை இழந்திருக்கலாம். அதுக்கும் இப்போ நடக்கிற சம்பந்தம் ஒன்றும் இல்லை. வருஷம் ஏதோ இங்கே இழந்து கொண்டு தான் இருக்கிறோம். அப்போ அதை நாங்கள் இதோட முடிச்சு போட்டு சேர்த்து கதைக்க இல்லாது. ஜென்ரலாக இழந்து கொண்டு இப்போ நாங்கள் என்ன சொல்ல முடியாது, அப்படி அவைக்கு எக்ஸ்போர்ட் பண்ணியிருந்தால் இழக்க தேவையில்லை. அங்கே நாங்கள் வந்து வேலை செய்திருந்தா இந்த வேலையை நாங்கள் செய்து. ஆனால் நாங்கள் உண்மையாக இருந்து வலிக்கிட்ட 75 MEP மேற்கு தான் வேலை போக முடியும். ஒருத்தருக்கும் வேலை போகாது. அதில் இந்த 70 ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து வெளியில் வருவதனால் தொழில் வாய்ப்பு என்பது இல்லாமல் போகாது என்று நீங்கள் உங்களுடைய முழுதாக நிராகரிக்கின்றேன். சொல்லுங்க, என்ன தவறுதான்? வேலை வாய்ப்பு இங்கே இல்லாமல் போகும் அவர் சொல்கிறார். அது 75 MEP மார்க்கு ஐரோப்பிய ஒன்றிய உறுப்பினர்களை தவிர வேற யாருக்கு வேலை போகாது என்று சொல்றாரு. நீங்கள் சொல்றீங்க இல்லை தொழில் வாய்ப்பை பாதிக்கும் என்று சொல்லி. சரி, ஐரோப்பிய ஒன்றியத்தில் உள்ளவர்கள் வெளியேறிவிட்டால் எந்த வேலை போகும்? பெரிய ஒரு தொழில் அதிபருக்கான வேலை போகவில்லை. சிறிய தொழில்கள், உதாரணமாக கட்டிடத்தை பற்றி சொன்ன ஐரிஷ்காரன் செய்த வேலையை மற்றவன் செய்கிறான். எத்தனை பேர் காலமாக வெள்ளம் எழும்பி இங்கே உள்ள பிரித்தானிய இளைஞர்களோ மற்ற வேலையை தேடி போகிறார்கள்? அல்லது ஒரு வேலையை கொடுத்தால், நீங்கள் உண்மையை மனதும் திறந்து சொல்லுங்கள், ஒரு வேலையை கொடுத்தால் ஒரு கான்ட்ராக்டர் வந்தால் ஒரு கிழமை வந்து அதை அளப்பார்கள், அதில் சிகரெட் அடிப்பார்கள், 10 நிமிஷம் அங்கே டீக்கு போவார்கள். இப்படி செய்து ஒரு வேலையை இழுத்து தங்களுடைய டேக்ஸையும் கூட்டி கூட காசு எடுத்தால் எங்கே பிரச்சனை என்றால், இப்பொழுது இந்த போலந்து, ஹங்கேரியிலிருந்து வர்றவர்கள், ருமேனியா, என்னுடைய கண் கண்டது திறமான வேலைக்காரர்கள். உதாரணம், என்னுடைய வீட்டில் நடந்து கொண்டு இங்கே எல்லாரும் வந்து வாழால் எறிஞ்சு ஒட்டிக்கிட்டு போனார்கள். எல்லாம் கவுண்டு கொட்டுண்டது.
ஒரு ருமேனியன் வந்து 6 மணித்தியாலம் செய்துட்டு போனார் இன்றைக்கு இருக்கு என்றால் நீங்கள் அவர்களுக்கு பிரிட்டிஷ் ஸ்டாண்டர்ட் தெரியாதுன்னு சொல்லாங்க. பிரிட்டிஷ் ஸ்டாண்டர்டை விட மிக அழகாக செய்கிறார்கள். பிரிட்டிஷ் ஸ்டாண்டர்ட் பழகின இந்திய பாகிஸ்தானிய இந்த பிளம்பர்ஸ் எல்லாம் வந்து சொடி வேலை செய்துட்டு போகிறார்கள். ஆனால் ஸ்டாண்டர்ட் பிள்ளை அப்படி என்றால் அவர்களை எம்ப்ளாய் பண்ணுற அது பிள்ளையாக நீங்கள் சொல்வது சரியாக இருந்தால் அந்த ஸ்டாண்டர்ட் பிள்ளையாக இருந்தால் அவர்களை எம்ப்ளாய் பண்ணுற எம்ப்ளாயர் யார்? பிரித்தானியர். அவர்தான் தவறு செய்கிறார், எம்ப்ளாய் பண்ணப்பட்டவர்கள் அல்ல. ஆனால் சில பேர் தங்களோட பாட்டுக்கு செல்ஃப் எம்ப்ளாய்டாக வேலை செய்கிறாங்க தானே. அது ஒரு அது point, எல்லா ஒரு point. இடங்களிலும் நடக்கிற விடயம் தானே. எல்லா இடங்களிலும் ஆனா அவங்களுக்கு தான் நான் இல்ல, இவர் சொல்றது சொன்னாலும் நான் ஆமோதிக்கிறேன், இவர் சொன்னாலும் ஆமோதிக்கிறேன். ஆனா ஒரு அவர் சொல்றது அவளு ஆமோதிக்கிறீங்க, ஆனா நீங்க வந்து வெளியேற வேண்டும் என்று சொல்றீங்க. என்ன காரணம்? என்ன நான் சொல்லுவேன்னா ஒவ்வொரு கம்யூனிட்டியிலும் லைக் ருமேனியா, பாகிஸ்தான் அப்படி ஒவ்வொரு கம்யூனிட்டியாக்களும் குட் பீப்புள் அண்ட் பேட் பீப்புள் இருக்கிறார்கள். ஆனா உங்களுக்கு தெரியும் 10 வருஷத்துக்கு முதல் நாங்கள் எவ்வளவு நிம்மதியா இந்த நாட்டில் வாழ்ந்தாங்க. நான் கிட்டத்தட்ட 33 வருஷம் இந்த நாட்டில் இருந்துட்டேன். நீங்கள் அப்படி இருந்திருப்பீங்க தெரியும். நாங்கள் தொடர்ச்சியாக பேசுவோம். இங்கே எங்களோடு சட்டத்தரணி யோகரட்னம், அதே போன்று தர்மலிங்கம், சபா நாவலன், இதயச்சந்திரன், உமாசுதன் ஆகியோர் இருக்கிறார்கள். தொடர்ச்சியாக இந்த உரையாடல் இடம்பெறுவீர்கள். காத்திருங்கள். சில நிமிட இடைவேளைக்கு பின்னர் மீண்டும் சந்திக்கலாம்.